ஹாய் ஹலோ வணக்கம். நாங்க தான் உங்க சோலை மணி. வெல்கம் டு சோலை மணி அபிஷியல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேலஞ்ச், ஈட்டிங் சேலஞ்சு. ஈட்டிங் சேலஞ்ச்னா வந்துட்டு யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு இல்லை, யார் வந்து ஸ்பீடாக சாப்பிட்றாங்கன்னு வந்துட்டு ஒரு போட்டி. இவங்க ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நான் தான் வந்துட்டு கூப்பிட்டு இல்லை சேலஞ்ச் எடுக்கலாம்பா, யார் வந்து ஸ்பீடாக சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கேன். எப்போவுமே வந்துட்டு சாப்பாடு சாப்பிடணுன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவா. ஆனால் ஸ்நாக்ஸ்னால் வந்துட்டு ஸ்பீடாக சாப்பிடுவா. ஆளுக்கு முதலாம் நான் கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்குள்ளே சாப்பிட்டே முடிச்சுடுவா. ரீல்ஸில் ஒரு மாதிரி வந்து என்னென்ன வந்துட்டு ஃபுட் சேலஞ்சில், ஈட்டிங் சேலஞ்சில் வைக்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் சைஸ் 2 பேத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரி 2 போண்டா, ஒரு எக் பஃப்பு, 4 எல்லாம் எடுத்து வச்சுருவேன். அதெல்லாம் கிடையாது. கேம் தான். சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் முடியாது. உன் இஷ்டத்துக்குலாம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து சிலி என்ன அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வந்துட்டு டயட்டில் இல்லை. நான் டயட்டில் இல்லை. ஸோ நாளையிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற இருந்தேன். என் கூட சேர்ந்து இவளும் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதனால் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, எல்லாமே வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு, நான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் ஹெல்த் இஷ்யூனால. இவன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டுருக்கா. ஆனால் இது வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு சாப்பிடணுன்றதுக்காக லீவ் போட்டுருக்கான். அம்மா வந்துட்டு வேலைக்கு போகும்போதே வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் இப்போது சேலஞ்சுக்காக வந்துட்டு இது சேர்ந்து சாப்பிட்டேன். ஏன்னா நேற்று நான் சாப்பிட்டு இவன் வேலைக்கு போயிட்டான். ஹெல்த் இஷ்யூ. ஆனால் இப்பெல்லாம் சாப்பிட்டேன். அதான் ஹெல்த் சரியாயிடுச்சு. சரியானதுனால இப்போ வந்துட்டு மறுபடியும் நல்லா சாப்பிட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தண்ணி போய் மோந்துட்டு பார்ப்போம். அவ்வளோதான், போதும். இதுதான். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு அதையும் வச்சுட்டு அப்புறம் வந்து நான் ஈக்குவலாக காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி போயிருக்கா, அவளுக்கு ஒரு 2 இது அதிகமாக வச்சு ஏமாத்திடுவோம். இப்படின்னா வந்துடணும். அவ்வளோதான். காலிஃப்ளவர் சில்லி, இது வந்து போண்டா, இது வந்து எக் பஃப்பு, 2 மினி பப்ஸு. ஓகேவா? இவளுக்கும் அதே தான், ஈக்குவல் தான் 2 பேர்த்துக்குமே. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அது எல்லாவும் சேர்ந்தா சாப்பிட்ணும். அவ்வளோதான். சரி, ஓகே, ரெடி. ஏமாற்றக்கூடாது. அந்த டெங்க்டெல்லாம் முடிஞ்செல்லாம் நீ சாப்பாடுலாம் வந்துட்டு சோலை வந்துட்டு வேஸ்ட்லாம் பண்ண மாட்டா. அது ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு குடிக்க சாப்பிடுவாள். சரி, ஓகே. எல்லாமே ஆயிலாகவே இருக்கே அப்படி பார்க்குறேன். தண்ணி குடிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எந்திரிச்சு நடந்து போய்க்கலாம். ஏன்னா யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்றது தானே. யார் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னு தான். ஓகேவா? ஈக்குவலாக தான் இருக்குது. யார் அதிகமாக சாப்பிட்றாங்களா கிடையாது, யார் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்றத கணக்கு. ஓகேவா? ஆல்ரெடி ஒரு போட்டோ சாப்பிட்டுட்டான். நான் தான் வந்து பிடிங்க வச்சுருக்கேன். சேலஞ்ச் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நிறையா இருந்தது, சும்மா சரி ஒரு சேலஞ்சாக எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சேலஞ்ச் எடுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, ஓகே. டக்குன்னு பேசிட்டே சாப்பிடணும். சரியா? என்ன பேசுறது? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. சாப்பிடும்போது தெரியும். சொல்லு. ஆமாம். சரி, 3, 2, 1 ஸ்டார்ட். மெல்றதுக்கு டைம் கொடு. உள்ள தூக்கி போட்டுட்டே அரைச்சிக்கோ. சேலஞ்சு வைக்கலாம்னா அதில் ஆனியன் வேணும். ஆனியன் வச்சா தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு சேலஞ்சாக ரசிச்சு சாப்பிடணும். யாரும் வந்து எங்களுக்கு தப்பாக நினைக்கக்கூடாது. வாங்க சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். ரெகுலராக இப்படி தான் சாப்பிடுவோம்னா ரெகுலராக இப்படி தான் சாப்பிட மாட்டோம். ஆயிலாக இருக்கு, சாப்பிட முடியல. கடைசியாக சாப்பிடுவோம். அவ்வளோதான். ஒருவேளை எனக்கு அதிகமாக வச்சுட்டேன் போல. நான் தான் வச்சேன்.
மினி பப்ஸ் என் சைஸு நோ நான் பாதி சாப்பிட்டேன் இங்கே பாரு. ஃப்ராட் பண்ணுறான். சரி நான் ஃப்ராட் பண்ணேன்னா ஃப்ராட் ஸ்பெல்லிங் கூட தெரியுது. இப்படி பார்க்குறேன். தனியாக குடி டக்குன்னு தனியாக குடி. மெதுவாக சாப்பிட்டாலும் ஸ்பீடாக சாப்பிடும். அதுக்கு டைம் போயிடும். அந்த மாதிரி மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். கரெக்டாக சொல்லிட்டேன்னா எனக்கெல்லாம் பெருசு பெருசு வச்சுட்டு ஈக்குவல் சைஸ் தான். மினி பப்ஸ் எனக்கு பெருசாக இருந்துச்சு. அப்பெல்லாம் கிடையாது. நீ ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும். பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவியோ. வாயெல்லாம் பப்ஸ் சாப்பிட்டா வர வாயெல்லாம் லாஸ்ட்டில் நீ தான் வின் பண்ணுவேன் எப்படியும். நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பாயில் கலர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் பாயில் வச்சாங்க. ஒன்றும் கூட சாப்பிட மாட்டேன். ஆனால் சாப்பிடலாம் சாப்பிடு. இப்போ சாரி சாப்பிட்டு பழகலாம். சாப்பிடுவோம். வைக்கிறது எல்லாமே எங்களோட ஃபேவரட் தான். ஆனால் வந்துட்டு இப்போ அவசர அவசரமாக சாப்பிட்றதுனால எல்லாமே ஆயிலாக இருக்கனால சாப்பிடவே பிடிக்கல. ஆமாம் போதும். என்ன போதும்? நான் தான் வின்னு ஒத்துக்கிறியா? ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வந்து சொல்கிறத செய்யணும். என்ன சொல்லுவேன்? அதான் ஏதோ ஒன்று செய்யக்கூடியதாக இருக்கணும். வீடியோவில் போடக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி ஓகே. அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டான்னு சொல்லி பெருசாக சொல்லணும். குட்டியாக செய்ய முடிகிற அளவுக்கு சொல்லணும். என்ன யோசனை? நம்பிச்சு காலையிலேருந்து சாப்பிடல. மணி 1:30 ஆயிடுச்சு. தூங்கி எழுந்திரிச்சதே லேட்டு தான். சாப்பாடு சாப்பிடல. அம்மா வந்து திட்ட போகிறாங்க. ஆக்கி வச்சு சோறு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது. பூனை இருக்குது. அதுக்கு வந்து சாப்பாடு போட்டுருக்கோம். நான் பேசிட்டே இருக்கேன். மேம் சாப்பிட்டே இருக்காங்க. நான் சாப்பிட முடியல. சாப்பிட முடியலன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கா இல்லை ஆயிலாக இருக்குன்னா சாப்பிட முடியாது? ரெண்டுமே. நான் தான் வின் பண்ணுவேன். ஆமாம் நான் ஆல்ரெடி வேறு இது ஒன்று சாப்பிட்டேன். இல்லைன்னா இப்போ அது அது எனக்கு தெரியாது. நான் மிஸ்டேக்கா? நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே வாங்கிட்டு வந்தோடனே சொன்னேன் சேலஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு. எடுத்து பார்த்தா சாப்பிட்ருக்கான். உண்மையாவா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்க எல்லாத்தையும் பிடிங்க வச்சுட்டு பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். ஆனால் ஒரு பேசினாதா பேசாமல் பேசிப்பான். அவ்வளோதான் கிளிக் பண்ண போகிறேன் நான். இல்லை ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்றேன். பேசும். நான் தான் பெரிய விளக்கு வாங்க சொன்னேன். நானே வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம். எல்லாமே ஆயிலாக இருக்கும். குவான்டிட்டிலாம் கூட பேசுறதில்ல. ஆயிலாக இருக்கனால ஒரு மாதிரி இருக்கு. என்ன சோகமாக உட்காந்து சாப்பிட்டு டக் 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 டக். ஏய் சேலஞ்சுன்னு சேலஞ்சு மாதிரி வரணும். சாப்பிட முடியல. பொய் சொல்கிறா. கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்டு இல்லை இப்போ தானே அது சாப்பிட்டது. அது நம்ம ஓவர் ஆயிலாக இருக்கு. நல்லா சாப்பிட்டோம். இதுதான் ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தோமே ஆல்ரெடி. நிறைய சேலஞ்ச் இருக்கும். ஒரு 2-3 சேலஞ்ச் இருக்கும். உள்ள மட்டும் நான் ஜெயிக்கணும். சேலஞ்சில் நீ ஜெயிச்சதே இல்லை. ஏதோ ஒரு சேலஞ்சு அங்கே நம்ம கோவிலில் இது பண்ணுவோம்ல குடிச்சோட அந்த சோடா. அந்த சோடா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா நான் ஜெயிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க ஆரம்பித்தோம். அவங்க விளையாட இதை சாப்பிட
ரெண்டுமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. பரவாயில்ல இது சாப்பிடுவேன். அது ஆல்ரெடி சாப்பிட்டு இது சாப்பிடுவேன். நீ ரெண்டையும் சாப்பிட்டு நீ வின் பண்ணிக்கோ. பரவாயில்ல நீ சாப்பிடு. இல்லை எனக்கு ஒரு நாள் கதை சாப்பிடுற மாதிரியா இருக்கு. ஆயிலாக சாப்பிட்டு சீன் போடாது இதை சாப்பிடு. சீன்லாம் போடல, நிஜமா ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன சீன் போடாதான் ஆன் போடாதான் இருக்கு. சேலஞ்சுன்னா சேலஞ்ச் மாதிரி விளாடணும். அங்க எனக்கு தான் வந்து வேலை நீ இல்லை. எல்லாமே ஆயில் ஐட்டம்ஸாக வச்சா கேக் வாங்கிட்டு வரட்டா? வாங்கிட்டு வெயிட் பண்ணுறேன். சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. இப்படியே உட்காந்துருப்பியா? இந்நேரம் சிப்ஸ் அந்த மாதிரிலாம் அதான் சாப்பிட்டுருக்கேன். பேசிக்காக ஸ்நாக்ஸ் அவள் தான் அதிகமாக சாப்பிடுவா. விண்மணி ஆகும், விண்மணியே ஆகணுன்றதுனால இது ரொம்ப ஆயிலாக இருக்குது. அதை சாப்பிடு. அப்ஸ் கூட அவ்வளோ சிறுசு எனக்கு பெருசு. சரி மாற்றிக்கோ, சாப்பிடுறியா? சரி. ஆ சரி. வா. இப்படிதான் நினைச்சேன் போதுமா? கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாம். 3 நாள் முடியலையா? ஏதாவது ஜூஸ் வச்சுருந்தேன். ஆயிலியாக இருக்கு. அண்ணா சாப்பிட முடியுமா முடியாதா? ஏன் உன்னால முடியல தானே? எஸ் ஆர் நோ சொல்லு. சாப்பிட்றியா மாட்டியா? சாப்பிட முடியாது அப்படின்னா வந்துட்டு நான் தான் வேணும். நீ சாப்பிட்ருவேன்னா என்னால் சாப்பிட முடியும், ஆனால் ரொம்ப ஆயிலியாக இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வச்சதை சாப்பிட முடியுமா முடியாது அவ்வளோதான். வச்சு 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 வச்செல்லாம் கிடையாது. மெதுவாக சாப்பிடுவேன். ஆஹா, இதையும் சேர்ந்து வச்சுட்டேன் அப்படின்னா நான் தான் வின்னு. ஏன்னா நான் அதை சாப்பிட்டேன். இந்த போண்டாவோட சேர்த்து வச்சுட்டேன்னா புரியல. இப்படியே வச்சுட்டேன்னா நான் தான் வின்னு. ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதான் கேட்குறேன். போதுமே வச்சிரு. இதோட வச்சுட்டீங்கன்னா நான் தான் வின்னு. இப்போ நான் அதை சாப்பிட்டேன்னா இதை ஃபுல்லாக நீ சாப்பிடணுமா? அப்படி இல்லை, நீ குட் பண்ணிட்டேன்னா அது வர நான் உட்காந்துருப்பேன். நீ எப்போ குட் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருப்பேன். சொல்லு, சாப்பிடவே மாட்டியா? அதை சாப்பிடவே மாட்டியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணுமா சேலஞ்சு? சூப்பராக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. ஆனால் சாப்பிட முடியல. நல்லா இது நான் சாப்பிடுவேன். நான் தான் வின் பண்ணுவேன். சாப்பிடவே மாட்டியா? நீ சாப்பிட்றதே சாப்பிடுவேன். சாப்பிடு. டேர் இல்லை, சரி டேர்னாலும் ஓகே. இல்லை ஏதாவது வாங்கி நீங்கள் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாலும் சரி. கொடுப்பாங்க. டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு ஒரு 5 செகண்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. எப்படியும் நான் எல்லோ சாப்பிட மாட்டேன், அதனால அவ தான் வின் பண்ணுவா. அப்படினாலும் பச்சை சாப்பிடணும்ல. பச்சை சாப்பிட்டு எல்லாம் விடாம சாப்பிடுவேனே. பார்ப்போமா? எல்லாம் இல்லாம நீ பாதி சாப்பிட்டு ஆல்ரெடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்றா தானே ஆரம்பித்தோம். சரி, உனக்கு வித்தியெல்லாம் எனக்கு வித்தவுட் எல்லாம். சரி சரி, போட்டிக்கு ரெடி. அதுக்கும் வந்து ஸ்பீடாக சாப்பிட போறேன். நான் பார்த்துங்க. நான் சாப்பிடுவேன். ஆப்போசிட்டில் தான் ஹாஸ்பிட்டல். நான் சாப்பிடணும்ல. வீட்டுக்கு ஆப்போசிட். அதெல்லாம் தெரியாது. நான் எனக்கு ஏதாச்சும் வித்தியோட ஆயிடுச்சுன்னா? ஸ்பீடாக சாப்பிட்றேன். அவ்வளோதான் உனக்கு. அவ்வளோதான் உனக்கு முடிய போகுது. நான் வெளியே எடுத்துட்டேன். நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பெருசாக இருக்கு. அதான் சரி, இன்னும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குற வீடியோ. எப்படியோ அவள் சாப்பிடுவான். ஏதாவது
வாங்கி தர சொல்லுவேன். வாங்கி தருவாங்க நல்லா. என்ன வாங்கி தர சொல்றது? சாப்பிட்ற ஆசையை போயிடுச்சு. நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா தான் இருக்கும். அந்த கடையில் தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பிடிக்கலையா? தண்ணியே குடிக்கிறதுல கலந்துட்டு ஒரு சும் தண்ணி குடிச்சு வச்சுக்கேன். இனிமேல் ஸ்நாக்ஸே சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. அதான் இதுக்கப்புறம் பாருங்க, அவ்வளோதான். இன்னொரு பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளான் தட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன். இல்லையா? நல்லா பின்ன இது ரொம்ப ஆயிலாக இருக்கு. சாப்பிட்டதுல இதுதான் ரொம்ப ஆயிலாக இருக்கு. இல்லை சில்லி ரொம்ப ஆயிலாக இருந்தது. ஃபஸ்ட்டு அதிலே சாப்பிட்டதா தப்பு ஃபஸ்ட்டு. எல்லாமே ஆயில் ஐட்டம் தான். அவ்வளோதான் அவுட்டாக. இல்லை நான் சாப்பிட்டு இப்போ நான் அதை சாப்பிட்டு முடிக்கணும். அவ்வளோதாங்க. எஸ் அப்படி இல்லை, நான் குவிட் பண்ண மாட்டேன். கடைசி வரைக்கும் அவ்வளோதான். கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். சேலஞ்ச் அவ்வளோதான். அவள் அவுட்டு தான். அப்போ அப்படியே பொறுமையாக நானும் பொறுமையாக சாப்பிட்டேன்னா சேலஞ்சில் கான்ட்ரிபியூட் பண்ணி குவிட் பண்ணக்கூடாதுல்ல, கிவ் அப் பண்ணக்கூடாதுல்ல. அது வந்துட்டு பேருக்குன்னு இருக்கக்கூடாது. பேருக்கு நம்ம உட்காந்துடலாம், அப்படி இருக்கக்கூடாது. நானும் அப்போ அந்த போட்டின்னு வந்துட்டா டீயாக இருப்பேன். எப்படி இது ஆயிலாக இருந்தால் நான் எப்பயும் சாப்பிடுவேன். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். ஸ்நாக்ஸ் இப்போ தான் அதிகமாக சாப்பிடுவா, சீக்கிரமாக சாப்பிடுவா. ஒன்றா சாப்பிடலாம். 2 வாங்கிட்டு வந்தாலும் ஒன்றா சாப்பிடலாம்னு சொல்லி உட்கார வச்சு அப்புறம் சாப்பிடுவா. ஆதி காலத்துல ஆதி காலத்துல இருந்து இப்போ வரல அப்படிதான். சரி ஓகே கைஸ், என்னால் முடியல. ஆமாம், இது வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு, சாப்பிட முடியல. அதே தான் நானும் சாப்பிட்டேன். ஏமாத்தலாம் இல்லை, சும்மா சொல்லிட்டேன். அப்பெல்லாம் பண்ணல. ஃபைனலாக சரி ஜெயிச்சுட்டேன். நான் கொஞ்சம் தான் இருக்கு. வந்துட்டு வா. பாவமாக இருக்கேன், கொஞ்சம் தர வச்சுக்கோ. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் தான் இந்த சேலஞ்சோட வின்னர். நான் தான். என்ன விட்டு கொடுத்தியா? விட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், யார் வின்னர்னு. யாரு? நான் தான். ஏதோ என்னால ஆயிலாக இருந்துச்சு, அதனால என்ன சாப்பிட முடியும். அதே ஆயில் தான் நானும் சாப்பிட்டேன். ஆனால் நான் வின் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒன்று நான் வின் பண்ணிட்டேன். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும் இதை பற்றி? எனக்கு தெரியும். நம்ம 2 பேருக்கு தாண்டி யாருக்கு தெரியும்? அம்மாவா? அம்மா, அப்பா, இன்னொருத்தவங்க யாரு? நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு ஆள். ஃபேமிலி இன்னும் 2 பேரா இருக்கோம், நிறைய பேர் இருக்கோமே. சரி. ஆமாவா? அதை அவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டோம் யாருன்னு சொல்லி. சரியா? சரி ஓகே. கமெண்ட் பண்ணிட்டு இல்லைன்னு நம்ம வந்து நம்ம கமெண்ட் பண்ணோம்னா நான் என்கிட்ட வந்து நம்மகிட்ட வந்து கேட்கட்டும். சரியா? கேட்பாங்க கண்டிப்பாக. அதை பார்த்தாக்கிட்ட வந்து கேட்பாங்க, வந்து கேட்கட்டும். சரி, நான் தான் வின்னரு. என்ன வாங்கி தர சொல்லலாம்? ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன். என்ன வாங்கி தர சொல்லலாம்? சரி, யோசிச்சு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சொல்லணுமே. இந்த பப்ஸ் நீ வச்சுக்கோ. நீயே சாப்பிட எனக்கு வேணாம் பாப்பா சாமி. இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே பெரிய பாடாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேறு என்ன வேணும் எனக்கு? என்ன வாங்கி தரேன்? சரி, நீயே சொல்லு, எனக்கு என்ன வாங்கி தரேன்? வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லணும். இப்போ சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை அவள் செய்கிறத நான் ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். நானும் வாங்கி தர மாட்டேன். ஐயோ, இப்போன்னு பார்த்து எனக்கு எதுவுமே தோணுது. தோணுனாலும் வாங்கி தர மாட்டேன். அவளுக்கு பிறந்தநாளுக்கு வாங்கி தரதே பெரும்பாடாக இருக்குது. இதில் தனியாக இதுக்கு வேறு வாங்கி தர முடியுமா? ஸோ நோ. லிப்ஸ்டிக் வாங்கி தரியா?
காசு கொடு. எனக்கு வாங்கி தெரியாது. லிப்ஸ்டிக்கு இல்லைன்னா வந்துட்டு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துட்டேன். வாட்ச் இருக்கு. வேற என்ன? ஒரு 10 ரூபா பட்ஜெட்குள்ள வசதியில வாங்கி 10 ரூபாய்க்கு எனக்கு சாக்லேட் கூட 10 ரூபாய்க்கு சாக்லேட் இருக்கு. நான் வாங்கி சிம்பிளா சொல்றேன். ரெட் வெல்வெட் டைரி மில்க் வாங்கி கொடு. அவ்வளோ காசு இல்லப்பா. ஏய் அதெல்லாம் இல்ல வாங்கி தந்துதான் ஆகணும். நான் வாங்கி சரி இதோட வீடியோ முடிக்கிறோம். வாங்கி தந்துதான் ஆகணும். வாங்கி தந்துதான் ஆகணும். வாங்கி தந்துதான் ஆகணும். வாங்கி தந்துதான் ஆகணும். அவ்வளவுதான். சரி ஓகே வாங்கி தருவா. வாங்கி தரதை வந்து நான் ஷார்ட்ஸா எடுத்து போடுறேன். வாங்கி தர மாட்டேன். அது எதிர்பார்க்காதீங்க யாரும். வாங்கி தருவா. தந்துதான் ஆகணும். என்ன சேலஞ்சானா சேலஞ்ச் தான். தோத்துட்டல. தோக்கலையே. நீ தோத்துட்ட அவ்வளவுதான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ சாப்பிடல அவ்வளவுதான். எனக்கு டென்ஷன் பண்ணாத. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். மறக்காம சோலைமணி அஃபிஷியலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். Bye.